சர்வேஸ்வரோ எல்லாம் வல்ல குருவருளாலும் திருவருளாலும் நமது ஆசிரமத்தினுடைய ஐயா ஸ்ரீ சிவசிதம்பரம் அவர்கள் அம்பாளை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டு காலமாக இந்த இடத்துல ஆன்மீகத்தையும் பொது நலன்களையும் இரண்டையுமே சென்ற ஆண்டு இதே சதய நட்சத்திர தினத்தில் இறைவனோடு ஐக்கியமாகி எம்பெருமான் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்க வேண்டியதுமா, சலசலப்பு வேண்டாம். எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய ஜீவ ஜோதியிலே ஐக்கியமாகி நமக்கெல்லாம் சிவஸ்வரூபமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீ சிவசிதம்பர சுவாமிகளுக்கு முதலாம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா. இந்த குரு பூஜை பெருவிழாவில் காலையில் சரியா 3 மணி அளவில் வினைகளை அறுக்கவல்ல விநாயக பெருமான் வழிபாடோடு தொடங்கப்பட்ட இந்த பூஜையானது 14 சித்தர்களுக்கும் கலசங்கள் வைக்கப்பட்டு ஸ்ரீ சிவசிதம்பர ஐயாவிற்கும் கலசங்களான வைக்கப்பட்டு பூஜைகளான செய்விக்கப்பட்டு மூல மந்திரங்கள் மாலா மந்திரங்களால் ஹோமங்கள்லாம் நடைபெற்று இன்றைய விசேஷ பூஜைகளாக 16 வகையான அபிஷேகங்களும் 108 சங்காபிஷேகமும் ஐயா ஸ்ரீ சிவசிதம்பர சுவாமிகளுக்கு நடந்தேறியது. அதனை தொடர்ந்து ஐயாவிற்கு மலராலையும் அவருக்கு பிரீத்தியான பழங்களாலேயும் அலங்காரங்களான செய்விக்கப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து பொதுவாக அடியார்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சித்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா, இயற்கையாகவே அவங்க எத்தனை வருஷம் குளிக்கலைனாலும் அவங்க மேலே இயல்பாகவே தாமரை நறுமணம் வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது சித்த மரபில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அந்த சித்தர்களுக்கே பிரீத்தியான அவர்களுக்கெல்லாம் ஆசனமாக விளங்கக்கூடிய அந்த கமல மலர் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர்னால 108 புஷ்பாபிஷேகம் நடந்தேற உள்ளது. தங்களது திருக்கரங்களால் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வரிசையா ஒத்துழைச்சிங்கன்னா அடியார்கள் இங்க தாமரையோட ரெடியா இருக்காங்க. உங்க கையால ஒரு தாமரை எடுத்து ஐயாவிற்கு சமர்ப்பணம் செஞ்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி சமர்ப்பணம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். வரிசையா வந்துருங்க. புஷ்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே 108 புஷ்பாபிஷேகம் நிறைவடைந்த பிறகு மகா தீபாராதனை பிரசாதம் வழங்கப்படும். அதனை தொடர்ந்து மகேஸ்வர பூஜை. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. 108 தாமரை பூக்கள் இருக்கின்றது. வரிசையா வர வேண்டியது.